காலை வணக்கம். ஒன்றை இழந்து விடுவோமோ இழந்து விட்டேனோ என்று சதா வேதனை. இது இரண்டு பயத்தால் வாழ்வில் நிறைய தவற விடுகிறோம். யோசியுங்கள் நண்பரே, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு, நாம் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது சம்பந்தமாக அனைத்து உங்கள் அருகிலேயே அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதற்கு முன் பார்த்திருக்க மாட்டீர்கள். இது போல் கார், வீடு, நகை, படிப்பு இப்படி நீண்டு கொண்டே போகிறது. இதை தான் நம் அப்துல் கலாம் எண்ணுங்கள் நிறைவேறும். நீங்கள் ஒரு பொருளை ஆசைப்பட்டதும் அது உங்களை அடைய தேடுகிறது. ஆனால் உங்கள் எண்ணங்கள் சிதறாமல் அதற்காக உழைத்தால் அடைந்து விடலாம். சிறகுகளுடன் பிறந்த நீ ஏன் வாழ்வில் தவழ்ந்து கொண்டே இருக்கிறார்? நல்ல ஆரோக்கியமாக கை கால்களுடன் பிறந்த நீ நிறைய விஷயங்களை செய்ய முடியாதவன் போல் உனக்கே தாழ்த்தி கொண்டு எனக்கு தெரியாது, என்னால் முடியாது என்று விலகி தவழ்ந்து கொண்டே இருக்கிறாய். நீ முடியாது என்று விட்டதை எவனோ ஒருவன் சிறப்பாக செய்து முடிக்கிறான். நண்பர்களே, மரணம் ஒரு முறைதான். நீ உயிரோடு இருக்கும் போது அது வராது. அது வரும்போது நாம் இருக்க போவதில்லை. பிறகு என்ன கவலை? எந்த காரியத்தையும் துணிந்து செய், வெற்றி விருதி. இருளை நிராகரிக்காத தருணங்களில் தான் நிலவின் பிரகாசம் அனுபவிக்க முடியும். அதாவது கடின உழைப்பு, படிப்பு, வாழ்க்கையில் சோகம், பிரிவுகள், துன்பங்கள், தோல்வி இதெல்லாம் உணர்ந்தால்தான் வாழ்வில் அடுத்த கட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுத்து முன்னேறுங்கள். வெற்றி நிச்சயம். நீங்கள் என்னவாக போகிறீர்கள் அதை அடிக்கடி மனதில் நினைத்து கொண்டே இருக்கணும். அது நடக்கும். இதுவரை வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பாருங்கள், அனைவரும் அவர்கள் நினைத்த கனவை நிறைவேற்றியவர்கள். நீ சாதிக்க துடிக்கும் போது பணம் இல்லையே என நினைக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். உலகில் சாதித்த எல்லாரும் பணத்தோடு பிறக்கவில்லை, திறமையால் மட்டுமே சாதித்தவர்கள். பணம் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் அந்த அளவு உழைப்பை கொடுக்கிறோமா? யோசியுங்கள். தோல்விகள் தாக்கட்டும், வெற்றிகள் வரட்டும், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் முயற்சியும் திறமையும் மட்டுமே நம்பு. நீதான் ராஜா. நேரத்தை வீணாக்காதே. ஒவ்வொரு நிமிடமும் அதை இழந்தவருக்கே தெரியும். ஒரு வினாடியில் உயிர் தப்பியவரும் உண்டு, கண் இமைக்கும் நேரத்தில் உயிர் இழந்தவர்களும் உண்டு. ஆகவே நேரத்தின் அருமையை உணருங்கள். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல், எதையும் தள்ளி போடாமல் நினைக்கும் போதே செய்து முடிக்க வேண்டும். உறவுகளை தவறவிடக்கூடாது. நிறைய வேலைகள் இருக்கத்தான் செய்யும், நேரம் பற்றாமல் கூட இருக்கலாம். நாம் இந்த உலகில் உயிர் வாழ ஏதோ ஒரு ஜீவன் நமக்காக படைக்கப்பட்டிருக்கும். நாம் சம்பாதிப்பதும் அவர்களுக்காகவே. நான் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருந்துவிட்டு அவர்களை தவறவிட வேண்டாம். பிறகு நம்மிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் போய்விடும். நம் வாழ்க்கையில் நன்றாக அதை புரிந்து வாழ வேண்டும். மனதிற்கு முதலில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். ஓய்வான நேரத்தில் முறையான ஓய்வு கொடுக்க வேண்டும். நமக்கு 1 மணி நேரம் ஓய்வு கிடைத்தால் தூங்க வேண்டும் என நினைப்போம். ஆனால் நினைத்ததை செய்ய மாட்டோம். ஏதேதோ நினைத்து கொண்டு நிம்மதி இழப்போம். இன்று உறவினர் ஒருவர் வீட்டில் கல்யாணம் என அங்கு போவோம். ஆனால் அதை தவிர அவன் கதை இவன் கதை என பேசிவிட்டு மன சுமையுடன் வீடு திரும்புவோம். எதற்காக நேரம் ஒதுக்கினோமோ அதை தவறாமல் செய்ய வேண்டும். உங்கள் வீட்டின் முடிவுகளை நீங்கள் முடிவு எடுங்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் ஆலோசனை கூறலாம். வெளியாட்கள் யாரிடமும் யோசனை கேட்காதீர்கள். கேட்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் கேளுங்கள். நிச்சயமாக முடிவு மட்டும் உனதாகட்டும். அடுத்தவருக்கு ஆலோசனைகள் சொல்லாதே, அது தவறாக முடியும். மொத்த பழியும் உன்மேல் சுமத்தப்படும். வீண் வேலை. வாழ்க்கை திருப்தியோடு வாழ். எல்லாம் விற்பனையாகும். இந்த உலகத்தில் அதிகமாக விற்பனையாகும் பொருள் நம் சோகம், கவலை, திருப்தியின்மை. எப்படி நமக்கு சோகம், அதை யாரிடமாவது சொன்னால் கேட்பவருக்கு டைம் பாஸ். சோகத்தை மறக்க பொழுதுபோக்கு செலவு. கவலையை அதை மறக்க செலவு செய்தால் தவறான வழிகள் பல இந்த உலகில். திருப்தியின்மை. உனக்கு ஒன்று பிடிக்கவில்லை எனில் இன்னொருவன் அதிக விலை கொடுத்து வாங்கி விடுவான். இல்லை, உன்னை விட எளியவனுக்கு பெரும் மகிழ்ச்சி. எதற்கும் உதவாத ஒன்றை அதிகம் விலை வாங்கி உனக்கு கொடுத்து விடும். ஆனால் எதையும் விற்பனை செய்யாதே. நீயே கோடீஸ்வரன். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரே விஷயம் தான் நம் வாழ்க்கையில் அதிக இடங்களில் தடுமாற செய்கிறது. நம் முன்னேற்றத்தை அதிகம் பாதிக்கும். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். நன்றி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.